ஹாய் கைஸ், இனி நம்ம மூவி ரிவ்யூவில் வினைப்பயன் படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழில் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு ஃபீல் குட் ட்ராமா மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோ ஒரு ஆட்டோ ஓட்டுநர். இவர் அவருடைய ஃபேமிலி கஷ்டப்பட்டு ஆட்டோ ஓட்டி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுட்டு அப்படியே ஃபேமிலி லைஃப் அப்படியே ஜாலியாக அப்படியே வாழ்ந்துட்டுருக்காரு. ஆனால் இவர் இடைவிடாத ஆட்டோ ஓட்டிகிட்டே இருக்கார். இதனால் அவங்க ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத அளவுக்கு அவர் ஆட்டோ ஓட்டிகிட்டு ஏன்னா பொருளாதார சுமை. அதனாலேயே இவர் இடைவிடாத ஓட்டிகிட்ருக்காரு. இதனால் அவங்க ஒய்ஃபுக்கு மிகுந்த வருத்தம். நான் தன்னுடைய ஹஸ்பண்ட் தன்னுடைய ஃபேமிலி பார்த்துக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வருத்தமாக இருக்காங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒரு டைம் ஆட்டோ ஓட்ட போனவர் திரும்பி வரவே இல்லை. இப்போ இறுதியில் அவர் எங்கே போனார், ஹீரோ வீட்டுக்கு வந்தாரா இல்லையா, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய கதை. படத்துடைய பாசிட்டிவ்னு எடுத்துக்கிட்டாவே இவங்க சொல்ல வந்துடுற மெசேஜ் நல்லாவே இருக்குது. இன்றைய சுச்சுவேஷனில் இயந்திர வாழ்க்கை வாழ்ந்துகிட்ருக்கோம். காசு தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு. அதனால் நம்ம ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இப்படி தான்ப்பா நடக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு மெசேஜை இந்த படத்துடைய டைரக்டர் இதில் கொடுத்துருக்காரு. அது ஈஸியாக நமக்கு கனெக்ட் ஆகுது. படத்தில் ஹீரோயினுடைய அந்த கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு. நல்லாவே இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. அதே மாதிரி படத்துடைய பிஜிஎம் பொறுத்தளவு நல்லாவே இருக்குது. இது ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான், இருந்தாலும் அவங்க சொல்ல அந்த ஸ்க்ரீன் பிளேயில் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ரியாலிட்டியாக காமிச்சிருக்காங்க. இன்றைய லைஃப்பில் இப்படி தான்ப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இந்த படத்தில் வர எல்லாருமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் அந்த குட்டி பையன் இப்படி எல்லாருமே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தா பெருசாக ஒன்றுமே இல்லை. ஏன்னா ஈஸியாக கனெக்ட் ஆகுது. அந்த ஃபீல் குட் நல்லாவே கனெக்ட் ஆகுது. என்ன படத்துடைய ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் லேக் அடிக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி இந்த படத்தில் பெரிய மைனஸில் எதுவுமே இல்லை. ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் குட் மூவி பார்க்கணும் அப்படிங்களுக்கு இந்த படம் ஒர்த்தான மூவி தான். இந்த படத்தில் அந்த மாதிரி சிங்ஸில் எதுவுமே இல்லை, ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தம் இந்த படம் சூப்பரான இந்த படம் ஒரு ஒர்த்தான மூவி தான். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூவில் சந்திப்போம்.